அக்குண்டமிழமனமுண்டம் மாமலரல் நோக்குன்றம் மேனி நொடுங்காது பூக்கொண்டு துப்பாத்தல் மேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் காவற்றுமக்கு. ஓ முருகா குருமுருகா அருமுருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே சராசனின் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்கம். இன்னைக்கு நம்ம திருப்புகழோட பாடலும் பாடலுடைய விளக்கத்தையும் பார்ப்போம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகக்கூடிய பாடலோட எண் 356வது பாடல். பார்க்கலாங்களா? எல்லா புகழும் வாராகிக்கு, எல்லா புகழும் முருகருக்கு. சித்தி புத்தி விநாயகா வள்ளி தேவனி முருகைய மாமேகம் சன்னமஜ. ஆரம் அணிவாரை பீரி அறமேலிட்டு ஆடவர்கள் வாட, துறவோரை ஆசை மடல் ஊர்வித்து ஆளும் அதிபார பாலித படீரத தனமானார். கார் அலகம் நீழல் காது அளவும் ஓடிக்காதும் அபிராம கயல் போல, காலன் உடல் போட தேடி வரு நாளில் காலை மறவாமல் புகழ்வேனோ, பாரடைய வாழ்வித்த ஆரபதி பாச சாமல கலாப பரியேறி பாய்மத கபோலத்தானோடு இகலாம் முன்பாடி வரும் ஏழை சிறியோனே. சூரற்புர சூறைக்கார சுரர் காவற்கார இல ஏனல் புனம் மேவும் தோகை திரு வேலைக்கார தமிழ் வீத சோதிவளர் காவை பெருமாளே. ரொம்ப அற்புதமான பாடல். என்ன சொல்றாங்கன்னா, அந்த காலத்தில் சில லவ் போயம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது ஒவ்வொரு டேர்ம்ஸ் இதெல்லாம் வந்ததுன்னா, ஸோ திஸ் பிலாங்ஸ் டு இந்த ஒரு கிளாஸிஃபிகேஷனில் அது போகுது, இல்லை பக்தியில் அந்த கிளாஸிஃபிகேஷன் போகுது. இது தலைவன் தலைவியை பற்றி பாடுற பாடலாக இருக்கும். தலைவியிடத்தை போய் சேரணுன்றதுக்காக பாட வேண்டிய பாடல். இப்போ நம்ம இதோட விளக்கத்தை பார்த்துடுவோம். ஆரம் அணிவாரை பீரி அறமேலிட்டு ஆடவர்கள் வாழ, மணிவடம் அணிந்துள்ள மார்க்கத்தை கிழித்து கொண்டு மிகவும் வெளித்தோன்றி ஆண்களை வாட்டியும், துறவோரை ஆசை மடல் ஊர்வித்து ஆளும் அதிபார பாலித படீரத தனமானார். துறவிகளையும் அதாவது இது குடும்பம் பற்றி யோசிக்க வைக்க, மடல் ஏறும்படி செய்து ஆள வல்லதாய் அதிக கணம், அதாவது எப்படி சொல்றது, இட்ஸ் நாட் ஒரு பாலினர் மட்டும் இல்லை. இக்காலத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா அது முறையற்ற எல்லா வித ஆண் பெண், இல்லை முறையற்ற உணவு, இல்லை செல்வம் எல்லாத்தையுமே குறிக்குது. அது எப்படி இருக்கும்னா மேன்மையானதா தெரியுமா, உண்மையானதா தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. அலகம் நீழல் காது அளவும் ஓடி காதும் அபிராம கயல் போல அப்படின்றாங்க. உண்மை இல்லாததுதான் உண்மையானதா தெரியும், மாயமானதா, அது பேர் தான் அப்படி சொல்றாங்க. யார் காலன் உடல் போட தேடி வரு நாளில் காலை மறவாமல் புகழ்வேனோ, யமன் உடலை விட்டு என் உயிரை பிரிப்பதற்காக தேடி வருகின்ற தினத்தில் உன் திருவடிகளை மறக்காமல் சொல்லும் பாக்கியத்தை பெறுவேனோ. உன்கிட்ட நான் வரமாட்டேனா? பாரடைய வாழ்வித்த ஆரபதி பாச சாமல கலாப பரியேறி உலகம் முழுவதும் வாழ்விக்கும் சர்பராஜன் ஆதிசேஷனையும் தன் கால்களில் கட்டவல்ல பசுந்தோகை வாகனமான மயிலாகிய அவ்வளவு அழகா சொல்லியிருக்கா. அங்க குதிரை மேல் ஏறி அந்த மயில் அவ்வளவு அழகா ஸ்ட்ராங்கா இருக்காங்களாம். பாருங்க எப்படி ஒரு மேன்மையா சொல்றாங்க. பாரடியா வாழ்வித்த ஆரபதி பாச சாமல கலாப படியேறி உலகம் முழுவதும் வாழ்விக்கும் சர்பராஜன் ஆதிசேஷனையும் தன் கால்களில் கட்டவல்ல பசுந்தோகை வாகனமான மயிலாகிய குதிரை மேலேறி பாய்மத கபோலத்தானோடு இகலாம் முன்பாடி வரும் ஏழை சிறியோனே. முன்பொரு காலத்தில் மதம் கொண்ட மத்தகத்தை உடைய விநாயகரோடு மாறுபட்ட வளைந்தோடி வருகின்ற பாடி ஓட்டம் ஆகிய விளையாட்டை ஆடிய ஏழை இளையவனே. சூரற்புர சூறைக்கார சூரர் காவற்கார சூரர்களுடைய ஊர்களை சூறையாடி அழித்தவனே. தேவர்களுக்கு காவற்காரனாய் விளங்குபவனே. இலை ஏனல் பூனம் மேவும் தோகை திரு
வேலைக்கார பசுமையான திணைப்புணத்தில் இருந்த மயில் போன்ற. அதாவது அறிவும் குணமும் நிறைந்த வள்ளியம்மையை மணந்தவரே. பொழுதுபோக்க வல்ல காவலாய் இருப்பவனே. பாருங்க எப்படி சொல்றாங்க பாருங்க. தமிழ் வேத சோதி வளர் காவை பெருமாளே, தமிழ் மறையாகிய தேவாரத்தை திருஞானச் சம்பந்தராக தோன்றி அருளிய ஜோதி மூர்த்தியை வளரும் திருவானைக்காவலில் வீற்றிருக்கும் பெருமாளே அப்படின்னு ரொம்ப அழகிய பாடல். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா. வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கண்ணனுண்டு கவலையில்லை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை. எல்லா புகழும் வாராகிக்கு எல்லா புகழும் முருகருக்கு. பூராக பெருமாளே சரணம்.